காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை கொம்புன்னு சொல்லுவாங்க. குதிரைக்கு கொம்பு கிடையாது, அப்படியே இருந்தாலும் குதிரை கொம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது போலதான் சாருடைய எண்ணங்கள், அவருடைய எண்ணங்கள் தான் இன்னைக்கு வந்து நம்மளெல்லாம் ஒரு மிகப்பெரிய லெவல்ல லைஃப் மாற்றத்தை கொடுத்துருக்கு. உண்மையிலேயே அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணும்போது என் மனசு ரொம்ப அப்படியே நெகிழ்ந்து போயிடுச்சு, உருகி போயிடுச்சு, ஐஸ் மாதிரி கரைய ஆரம்பிச்சிச்சு. என்னன்னாக்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் மட்டும் தான் வரல. ஏன்னா அந்த அளவுக்கு கம்பெனி வந்து நம்மள வந்து மிகப்பெரிய லெவல்ல வச்சிருக்காங்க. அதனாலதான் இன் யுவர் சக்சஸ் லைஸ் அவர் சக்சஸ் என்ற ஒரு வாசகமே கம்பெனி வந்து தாரக மந்திரமா வச்சிருக்காங்க. அந்த வகையில பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு. நாங்க மீட்டிங் அட்டன் பண்ணும்போது நானும் சண்முகம் சார் 2 பேரும் அட்டன் பண்ணோம், குவைட் வாணிமேடுல இருந்து. ஆக்சுவலா சொல்ல போனா எனக்கு மார்ச் மாசம் இயர் எண்டிங் லீவே இல்லை. உண்மையிலே என் பையனுக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டணும், எனக்கு கண்டிப்பா லீவ் வேணும்னு சொல்லி அடம் பண்ணி தான் வாங்கிட்டு அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ண போனேன். ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு எனக்கு சாப்பாடு போட்டு இருக்குது என்னுடைய பேங்க் ஜாப். லீவும் போடவும் முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான். பட் இருந்தாலும் லீவ் போட்டு போறோம்னா எந்த அளவுக்கு இந்த வெஸ்டேஜ் வாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து மாத்திரம் அப்படின்ற நம்பிக்கையில் எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் நான் போயிருப்பேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து காரணங்கள் சொல்லி தட்டி கழிவுறவங்க தான் இருக்கிறாங்க. அதனால தான் சொல்றாங்க, காரணம் சொல்றோம் வந்து ஜெயிக்கிறதுல, ஜெயிக்கிற வந்து காரணம் சொல்றதில்லன்னு சொல்றாங்க. அந்த மீட்டிங்ல பார்த்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய கம்பெனி சிஇஓ அஜய் சூரி சார், அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய ஒரு நம்ம டைமண்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 பேருக்கு மேல சென்னையில ஹோட்டல் கிரீன் பார்க் அப்படின்ற ஹோட்டல்ல தான் ப்ரோக்ராம் இது பண்ணாங்க. அந்த ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹோட்டல். அதெல்லாம் நார்மலாக நம்மலாம் போய் தங்கணும்னாவே ஒரு நாளைக்கு வந்து 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் ஆகும் ரூமுக்கு. அந்த அளவுக்கு நம்ம இந்தியாவில் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. அந்த சிஇஓ சார் என்ன பண்ணாரு, அஜய் சூரி சார் ஒவ்வொரு பர்சனையும் இண்டிவிஜுவலா வந்து நேர்ல பேசி கை குலுக்கி எல்லார்ட்டையும் அந்த குசலம் விசாரிக்கிறாங்களே அந்த மாதிரி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா ஏறக்குறைய 400 பேர் இருப்பாங்க. உண்மையில அந்த நிகழ்ச்சி வந்து என்ன மனசு ரொம்ப பாதிச்சிச்சு. ஒரு கம்பெனியில சிஇஓ இருக்கக்கூடிய நபர் நீங்களாம் நம்ம எங்களை வந்து பாருங்க அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு அவரா வந்து நேரடியா ஒருத்தரையும் கை குலுக்கி வரவேற்ற விஷயம், பேசின விஷயம் ரொம்ப இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் வந்து நம்ம எம்டி சார் பாலி சார் தான் ஒரு 1.5 மணி நேரம் செக்ஷன் எடுத்தாரு. செக்ஷன் வந்து ரொம்ப 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 அற்புதமான விஷயம். சாரோட வந்து அவருடைய சன் யுவராஜ் பாலி சார் அவர் வந்து பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்படி ஆரம்பிச்சாங்கன்றது எல்லாருமே தெரியும். 2004 ஜூன் 2ஆம் தேதி ஒரு 2 ப்ராடக்டோட 6 நபர்களோட 2 ஆபீஸோட ஆரம்பிச்ச நிறுவனம் இன்னைக்கு வந்து 9 கண்ட்ரில வந்து கம்பெனி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் உலகம் ஃபுல்லா கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. இந்த பிசினஸ் வந்து நாம நினைச்சிட்டு இருக்கோம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, சார் பணமே வரல சார். சுமதி மேடம் கூட சொன்னாங்க இல்லையா, வேஸ்டேஜ் பிசினஸ் அப்படின்னு. இன்னைக்கு நிறைய பேர் வந்து வெஸ்டேஜ் சொல்லும் போது வேஸ்டேஜ் கிண்டல் பண்றவங்க தான் அதிகம். ஏன்னா நம்ம கம்பெனி எம்டி சார் பாலி சார் சொல்லும் போது அவர்கிட்டயே கிண்டல் பண்ணதான் மக்கள். ஆனால் நம்ம கிட்ட எல்லாம் வந்து பண்ண மாட்டாங்கன்றதான் எந்த ஒரு நிச்சயமும் இல்லை. கண்டிப்பா எல்லாருமே பண்ணதான் செய்வாங்க. அதை பத்தியெல்லாம் கவலைப்படக்கூடாது. வெஸ்டீஜ் அப்படின்னா வெற்றியாளர்கள் பார்த்து சோடுன்னு சொல்றாங்களே, அது மாதிரி நம்ம கம்பெனி வந்து வெற்றியாளர்களை நோக்கி அவங்க எந்த பாதையில போனாலும் அதை நோக்கி தான் நம்மளும் போயிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து நாம நம்ம நம்ம ஜென்ரேஷன் பிசினஸ் மட்டும் நமக்கு மட்டும் தான் இன்கம் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா உங்க தலைமுறையே பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம். சொல்ல போனா அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அக்ஷய பாத்திரம் வந்து பார்த்தா சிலப்பதிகாரத்துல மணிமேகலை வச்சிருந்ததா சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அதுல வந்து அல்லல்ல குறையாம எடுத்துட்டா வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி மகாபாரதத்துல திரௌபதி யூஸ் பண்ணதா சொல்லுவாங்க. ஒரே ஒரு சோற்று பருக்கு இருந்ததா எடுத்து சாப்பிட்டதுனால
மற்ற முனிவர்களுடைய பசியும் தீர்ந்துச்சுன்னு சொல்லி நம்ம வரலாறு இருக்கு. அது போல இதெல்லாம் வரலாற்றுல தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு அக்ஷய பாத்திரம் தான் நம்ம வெஸ்டேஜ் அப்படின்ற ஒரு நிறுவனம். ஏன் இது மாதிரி சொல்றேன்னாக்கா, இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்கனாக்கா அவருடைய பென்ஷன் வந்து பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப்ல 2003க்கு பின்னாடி பென்ஷன் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கு பென்ஷன் இருக்கு. பென்ஷன் இருந்தாலும் ஹஸ்பண்ட்னா ஒய்ஃபு, ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட், அவ்வளவுதான். அவங்களுக்கு மட்டும் தான் பென்ஷன் போகும். அவங்க பிள்ளைங்களுக்கோ பேர பிள்ளைங்களுக்கோ அந்த பென்ஷன் வந்து கிடைக்கிறது வந்து இல்ல, வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை ராஜான்றாங்களே, அது மாதிரி வாய்ப்பே கிடையாது. பட் வெஸ்டேஜ்ல வந்து பார்த்தோன்னா ₹1 முதலீடு கிடையாது. ஆல்ரெடி ஏதோ ஒரு கடையில எக்ஸைஸ் செட்ல நம்ம செகண்ட் ஆர் தேர்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் வாங்கிட்டு இருக்கிறோம். அதை வந்து நம்ம முதல் தரமான பொருளா வாங்கி யூஸ் பண்ண போறோம். இதன் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய நாம மட்டும் யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ஹெல்த் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். இந்த விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அது ஐஸ்வர்யமா மாறுது. இந்த ஐஸ்வர்யம் வந்து நமக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு பின்னாடி உங்க பிள்ளைங்களுக்கு, அதுக்கு பின்னாடி அவங்க பேர பிள்ளைங்களுக்கு இது மாதிரி தொடர்ந்து ஒரு ராயல்டி இன்கம் வரும். இதே கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தா பென்ஷன் அவரோட முடிஞ்சிட்டு இருக்கும். அவருக்கு பின்னாடி அவங்க பொண்ணுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. பட் இந்த வெஸ்டேஜ் வாய்ப்புல பார்த்தோன்னா சார் வாங்குற 25 லட்சம் அப்படியே அவங்க பொண்ணுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுதுனாக்கா எந்த மாதிரி ஒரு வியாபார வாய்ப்புல நம்ம இருக்கிறோன்றது தயவு செஞ்சு எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எல்லாருமே கண்ணை நல்லா அகல விரிச்சுட்டு முழிச்சுக்கிட்டு எல்லாமே தூங்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் அந்த அவேர்னஸ் வந்து நமக்கு இன்னும் முழுமையா கிடைக்கல. ராஜன் சார் பேசும்போது நிறைய சொல்லுவார். அதுல ஒரு விஷயம் எனக்கு பிடிச்ச விஷயம் எனக்கு அவர் சொல்லும் போது, சார் வீடு பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது சார், நம்ம ஹாயா கால் மேல கால் போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம், அது எப்ப நம்ம அழிக்கும்ன்றது தெரியாம நம்ம அந்த வீட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிதான் நீங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த அர்ஜென்சி வேணும் சார். நம்ம என்ன பண்ணோம் வாழ்க்கையில அப்படின்ற ஒரு அர்ஜென்சி வேணும்னு சொல்லுவாரு அடிக்கடிக்க. உண்மையிலே ஏன்னா நம்ம அந்த அர்ஜென்சி நம்ம கண்டிப்பா கொடுத்தாகணும். காலத்தின் கட்டாயம்ன்றாங்க இல்லையா, அது போல காலத்தின் கட்டாயமா நம்ம கொடுக்கணும். நம்ம நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 2030 அதுக்கான விஷன் சார் வந்து நம்ம எம்டி சார் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. 2030 நம்முடைய இன்கம் எல்லாம் எப்படி இருக்கணும், நம்ம ஃபேமிலி எப்படி இருக்கணும். இன்னைக்கு சார் வந்து அவங்க சன்னையை இருந்து வந்து திரும்ப வந்து பிஸ்னஸ்ல இது பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிஸ்னஸ்ன்ற விஷயம் அந்த இடத்துல கண்கூடா பார்த்துக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டோம். கம்பெனியும் சரி, அதில் இருக்கிற லீடர்ஸும் சரி, நிறைய டைமண்ட் லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் எடுத்து அந்த பிஸ்னஸ் பண்ணி இன்னைக்கு இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு மூலியமா ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றது நிறைய லீடர்ஸ் நான் அந்த இடத்துல பார்த்தேன். ஒரு 22 வயசு டைமண்ட் ரைட்டர், அவருடைய இன்கம் பார்த்தீங்கன்னா ₹1,70,000. கேட்டவனே ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. அது நாமெல்லாம் என்னதான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயம் எனக்கு அந்த இடத்துல உண்மையிலே என்னுடைய மண்டைக்கு உரைச்சு அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஒன்றும் எதுவுமே பண்ணாம இருக்கிறோமே அப்படின்ற ஃபீல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு அந்த இடத்துல. அந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் கேட்டது வந்து நிறைய யங்கஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிஸ்னஸை சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. சார் சொன்ன விஷயத்துல இன்றைக்கு நடக்கிற பிஸ்னஸ்ல மாதம் மாதம் ஒரு 5% உங்களுடைய பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணும்போது 2030 இன்னைக்கு நிறைய விஎம்சிஎம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சார் சொன்னாரு. இன்னைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய லெவலில் தான் இருக்கிறாங்க. பட்டு இந்த ஃபார்முலாவை, அதாவது இந்த மாதம் நடக்கிற பிஸ்னஸ் அடுத்த மாதம் ஒரு 5% எக்ஸ்ட்ரா இருக்கணும். இதை வந்து கொஞ்சம் ரெகுலராக மானிட்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா ஏறக்குறைய ஒரு ஆயிரக்கணக்கான விஎம்சிஎம் வந்து உருவாகுங்க அப்படின்னு சார் சொன்னாரு. உண்மையிலேயே அந்த விஷயம் ரொம்ப சூப்பராக இருந்தது.
ஏன்னா கம்பெனி வந்து அடுத்த லெவலுக்கு எப்படி பிசினஸ் கொண்டு போகணுன்றது தெளிவா இருக்காங்க. பட் நம்ம வாழ்க்கைய நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போறதுன்ற விஷயத்த வந்து இன்னும் நம்ம சரியா புரிஞ்சுக்காம இருக்கிறோம். இன்னும் நம்ம இந்த உலகத்துல எவ்வளவு நாள் வாழ போறோம் நமக்கே தெரியாது. விக்டோரியா மேடம் அடிக்கடிக்க சொல்லுவாங்க, சார் வாழ்க்கை வந்து எப்பயுமே ஒரே மாதிரி சீரா போயிட்டு இருக்காது சார், எப்ப வேணாலும் தடம் மாறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில்லாத ஒரு வாழ்க்கையில நம்ம இன்னும் அப்படியே மெல்ல 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 அப்படியே இருந்துட்டு இருந்தா எப்பதான் நம்ம டெவலப் ஆகுறது? அங்க என்ன மீட்டிங்ல பார்க்கும்போது எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆச்சு. நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்ற ஒரு தாட்டும் எனக்கு வந்தது. எங்க பசங்க பேர்ல கூட ஐடி இருக்கு, அவங்க டீம் ரெடி பண்ணணும் அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு அந்த இடத்துல கண்டிப்பா வந்தது. இவ்வளவு நாள் எப்படி இருந்தேன்னு தெரியல, ஆனா இனிமேல் எப்படி இருக்கணும்ன்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு அந்த டைமண்ட் ஹெட் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது நான் மனசார உணர்ந்தேன். அதை செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு முடிவும் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா, $1 பில்லியன் பிசினஸா மாத்தணும் அப்படின்னு சொல்லி ட்ரீம் வச்சு கம்பெனி பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. 1 பில்லியன்னாக்கா அது வேல்யூ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒரு 3000 கோடி பிசினஸ் பண்ணும்போதே ஒருத்தர் 1.5 கோடி வாங்குறாருனாக்கா, அந்த 1 பில்லியன் பிசினஸ் நடக்கும்போது எவ்வளவு பேர் வந்து கோடிக்கணக்கில் மாசம் சம்பாதிப்பாங்கன்ற விஷயத்த கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்க்கும்போதே நமக்கு இவ்வளவு சந்தோஷம் கிடைக்குதுனாக்கா, பட் அதை அனுபவிக்கும் போது நம்ம லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருக்கும்? உண்மையிலேயே மிக பிரம்மாண்டமா இருக்கும் நம்ம லைஃப் ஸ்டைல்லாம். நம்ம பிள்ளைங்க லைஃப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண லைஃப் இருக்காது. அதுக்கான விஷயத்த நம்ம பண்ணிட்டு இருக்கோன்றது மீட்டிங்ல வந்து முழுக்க முழுக்க. அதே மாதிரி ஆயிஷா அப்படின்ற ஒரு லேடி பத்தி எம்டி சார் சொன்னாருங்க. ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காங்க அப்படின்னு சார் சொன்னாரு. இன்னைக்கு அந்த அம்மாவோட இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா 7 லட்ச ரூபாய், 6,91,000 லாஸ்ட் ஜனவரி மாசம். ஒண்ணுமே படிப்பறிவு இல்லை, இவங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்க. பெரிய லீடர் சப்போர்ட்டும் இல்லை. அந்த அம்மாவுக்கு அப்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில தான். அப்படி இருக்கும்போது அவங்களால சாதிக்க முடியுதுனாக்கா நம்மளால ஏன் சாதிக்க முடியல? நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லையா? சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லையா? எல்லாமே இருக்கிறாங்க. நாம தான் அதை பயன்படுத்திக்கணும்ன்றது புரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பேர் டெஸ்ட் மணியில் கொடுத்தாங்க. இது மாதிரி நம்ம மைக்கேல் சாருடைய சன்னம் வந்திருந்தாரு, அவங்க ஒய்ஃபும் வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க வீட்டுல 2 மெர்சிடிஸ் பென்ஸ் கார் இருக்கு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, ஒரே வீட்டுல 2 மெர்சிடிஸ் பென்ஸ். நம்ம 2 வீலர் பெட்ரோல் போனோம்னாவே யோசனை பண்ணிட்டு இருக்கோம். அது இப்போ பெட்ரோல் விலை எல்லாம் விலை ஏற போகுதுன்ற இதுலயே எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில எந்த விலை வித்தாலும் நம்ம பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து வெஸ்டேஜ்ல கிடைக்குதுன்றது நான் உண்மையிலே அந்த இடத்துல மனப்பூர்வமா உணர்ந்தேன். ரொம்ப அற்புதமா இருந்தது மேடம். நம்ம டைமண்ட் அபோவ் வந்து பார்த்தோம்னா இந்த வெஸ்டேஜ் ரைஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்துன்னா இந்தியாவில் ஒரு 9 ஸ்டேட்ல நடந்தது. ஏறக்குறைய ஒரு 3000 டைமண்ட் ரைடர்ஸ் மேல இந்த மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். தேங்க்யூ மேடம். ஏன்னா நான் தெரிஞ்சிட்ட விஷயம், அடுத்தது $1 பில்லியன் பிசினஸா 2030 டார்கெட் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா இதுல வெஸ்லிம் ரேஞ்ச் ப்ராடக்ட் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. அதே மாதிரி அக்ரி ப்ராடக்ட்டும் சொன்னாங்க. அது இது காஸ்மெட்டிக் ஐட்டமும் ரொம்ப அதை ரீச் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த 3 கேட்டகரிக்கும் நம்ம நல்லா நிறைய ஃபோக்கஸ் பண்ணும்போது கண்டிப்பா
நம்ம பிஸ்னஸும் டெவலப் ஆகும், நம்மளும் டெவலப் பண்ணுறது புரிஞ்சுக்கிட்டேன் மேடம். தேங்க்யூ லீடர்ஸ். நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஆல் லீடர்ஸ். செல்ஃப் பர்ச்சேஸ் பத்தி சொல்லுங்க, இன்க்ரீஸ் பண்றது. ஜெகதீஷன் சார், செல்ஃப் பர்ச்சேஸ் இன்க்ரீஸ் பண்றது பத்தி பேசுங்க. ஓகே. கேக்குதா? ஒவ்வொருத்தரும் 500 பிவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லீடர்ஸ் கேட்டாங்க, கொஸ்டின் ஆன்சர் செக்ஷனில் கேட்டாங்க, சார் இப்போ வந்து 4 கன்சிஸ்டன்ஸ் தான் நமக்கு இருக்கு, ஒருத்தர் 4 கன்சிஸ்டன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குற லீடர்ஸும் இருந்தாங்க. நம்ம ஒரு கன்சிஸ்டன்சி வாங்கிறதுக்கே நம்ம யோசனை பண்ணிட்டு இருக்கோம். 4 கன்சிஸ்டன்சி பண்றதுன்றது ரொம்ப ரேரான விஷயம்தான். ஆனா அந்த கன்சிஸ்டன்சி ஆஃபரும் இன்னும் அதிகமா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறாங்கனாக்கா, எந்த அளவுக்கு அவங்க பிசினஸ் வேகமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் நான் அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே அந்த விஷயம் ரொம்ப பிரமிப்பா இருந்தது. ஏன்னா இன்னைக்கு நம்ம 100 பிவி வாங்குறதுக்கு 100 பிவில வர்றதே ரொம்ப கம்மி. 500 பிவி அப்படின்ற ஒரு விஷயம் கையில எடுத்தோம்னாக்கா ரீட்டைல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க அந்த இடத்துல. நீங்க தேவையானது போக ரீட்டைல் பண்ணிக்கங்க அப்படின்ற விஷயம் அந்த இடத்துல பதிவு பண்ணாங்க. ரொம்ப அந்த விஷயமும் நல்லா இருந்தது மேடம். மினிமம் நம்ம பிஸ்னஸ்ல இருக்கிறோமா 500 பிவியாவது பண்ணணும் அப்படின்ற விஷயத்த அங்க தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். நீங்க எல்லாரும் இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம கம்பெனி எவ்வளவு ஒரு விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம். நம்மளது அற்புதமான ஒரு கம்பெனி, நம்மளை வளர வச்சு அவங்களும் வளர்ச்சி பெற போறாங்க. ஸோ வாழ்வித்து வாழ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம வாழ்ந்தாதான் அது வந்து ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கையா இருக்கும். நம்மளே வாழலைன்னா அப்போ நம்ம வாயில மட்டும் சொல்லிட்டு போகக்கூடாது. ஸோ அப்போ அற்புதமான ஒரு பிஸ்னஸ்குள்ள நம்ம இருக்கோம். ஸோ இந்த பிஸ்னஸ்ல இருந்து கம்பெனி நமக்கு நிறைய தகவல்களை அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கிறோம்னா அதுதான் இல்லை. ஒரு பிச்சைக்காரன் தான், அவன் டெய்லியும் பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவான். அவனுக்கு ஒரு ஆசை, சரி நம்ம எப்ப எடுத்தாலும் பிச்சை எடுத்தே சாப்பிட்றோமே, நம்மளும் நிறைய காசுல சம்பாதிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு அவர் யோசிக்கிறார். யோசிக்கும் போது அந்த பக்கம் ஒரு ஞானி வர்றார். அப்ப அந்த ஞானி என்ன சொல்றாரு,